தஞ்சையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் முதல் தூய்மை பணியாளர் வரை ஏமாற்றிய அடகு கடை உரிமையாளர் மீது ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கீழவாசல் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நியூ சூப்பர் பேங்கர்ஸ் என்கிற நகை அடகு கடை செயல்பட்டு வந்தது. இக்கடையை குமார் மற்றும் சபாபதி ஆகியோர் நடத்தி வந்தனர். இந்நிலையில் திடீரென்று கடையை பூட்டிவிட்டு உரிமையாளர்கள் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட 27க்கும் மேற்பட்டோர் அடகு வைத்த நகைகளுக்கான பணத்தை செலுத்திய பிறகும் நகையை தராமல் கடை உரிமையாளர் தலைமறைவானதாக ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரும் நகையை அடகு வைத்து ஏமாந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்பிக்கையின் பேரில் தான், ஏன்னா கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறதுனால அவங்க ஏதாவது ஒரு ஷூரிட்டி வாங்கி தான் இந்த பர்மிஷனே லைசன்ஸே கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் இந்த அடகு கடையை நம்பிக்கை வச்சு நான் அவங்கள்ட்ட வச்சேன். பணமும் கொடுத்துட்டோம். நகை எங்கள்கிட்ட திரும்பி ரிட்டர்ன் வரல. இப்போ பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நகையும் என்னாச்சு எங்கிறது தெரியல. நகைக்கும் பணம் வாங்கிக்கிட்டானோ, நகை அடை வச்சிருந்தேன். அடை வச்சு பணத்தை கொடுப்பா, எனக்கு உடல் நல சரியில்லை, உடம்பு முடியலை, எனக்கு ரொம்ப முடியலை, எனக்கு பணத்தை கொடுத்து 3 மாசமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் தீபாவளி கழிச்சு தாரேன்னு சொன்னவனு இப்போ வந்து பார்க்குறேன், புயங்கெல்லாம் பூட்டி கிடக்கு, ஆளும் இல்லை, அட்ரஸ் இல்லை.